ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை எசேக்கியேல் 36 அதிகாரத்துல வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்களுக்கு மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாய் இருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினுண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருதத்தின் கனிகளை வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாள்ல தேவன் நம்மளுக்கு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட நம்ம இருதயம்லாம் எப்பவுமே இறுக்கமா இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, அவங்க போய் ஹெல்ப் பண்ணுங்கிற அந்த மைண்ட்ல அது வராது. ஏன்னா ஒருவங்க ஒருத்தனை வாஞ்சையோடு போய் டக்கு டக்குன்னு செய்வாங்க. ஒருத்தவங்க நமக்கு என்ன, அது நம்ம பிரச்சனையை போய் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி மத்த ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதுதான். அப்ப தேவன் நமக்கு சதையான இருதயத்தை கொடுக்கிறார் என்றால் அவர் நமக்கு ரட்சிப்பு கொடுக்கும் போதுதான் நமக்கு அந்த சதையுள்ள இருதயமாக மாறுகிறது. அந்த சதையுள்ள இருதயம் நமக்குள்ள வரும்போது நமக்குள்ள இரக்கங்களும் சேர்ந்து வந்து விடுகிறது. ஆமென். அல்லேலூயா. பிறருக்கு செய்யறவங்களாக நம்ம மாறிடுவோம். ஆமென். அல்லேலூயா. உதவி செய்வர்களாக மாறிடுவோம். அப்பனா அவரோட ரட்சிப்பும் அவரோட அபிஷேகம் நமக்குள்ள வரும்போதுதான் இதெல்லாம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. ரட்சிப்பை கொடுத்து ஒரு அபிஷேகத்தை கொடுத்து நம்மளும் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு இந்த நாள்ல தேவன் நம்மளோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்மளுக்கு ஒரு தேசத்தையும் கொடுக்கிறாராம். இந்த நாள்ல கூட ஒரு தேசத்தை கொடுத்து தேசத்தில் உன்னை சுதந்திரமாய் வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை அருள் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நீ ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த நாள்ல கூட நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம எவ்வளவு பஞ்சத்துல இருந்தாலுமே, ஏன்னா நம்மளை அடைக்கலம் கொடுத்து ஒரு தேசத்தை கொடுத்து நீ கழுவி பெரிய ஆசீர்வாதமாக வாழ்வாய் என்று சொல்லி தேவன் இந்த நாள்ல கூட பேசுகிறார். இந்த நாள்ல நம்மளை ஆசீர்வதிக்கிற நாளாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். தேவனே கர்த்தாவே சோத்திரிக்கிற இந்த நாள்ல கூட தகப்பனே, யாருக்கெல்லாம் கல்லான இருதயமா இருக்கிறதோ ஆண்டவரே, அதையெல்லாம் அகற்றி போட்டு ஆண்டவரே சதையுள்ள இருதயத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சதையுள்ள இருதயத்தை நீங்க பொருத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, பஞ்ச காலத்துல கூட தகப்பனே எங்களே ஆண்டவரே பஞ்சம் இல்லாதபடிக்கு உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று நான் கட்டளையிடுவேன் சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த வார்த்தைப்படி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எவன் ஒருவன் நான் ரட்சித்தால் என்னோட கட்டளையும் கை கொள்வான் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ராஜா சோதரிக்கிறோம் ஆண்டவர். உங்க கட்டளையை நாங்க ஒவ்வொருவரும் கை கொண்டு ஆண்டவரே உங்கள் வார்த்தைப்படி நடக்கிறவர்களாக நடக்கும் போது எங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்து அந்த தேசத்தை சுதந்திரிக்க ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் ராஜா. தகப்பனே உங்க வார்த்தைக்கு நாங்க ஒவ்வொருவரும் கீழ்ப்படிந்து நடக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம் சாமி. எல்லா மக்களையும் கருத்தில் கொடுக்கிறோம், எங்களையும் உங்க கருத்தில் கொடுக்கிறோம். ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லோருக்கும்